ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் பீஸா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நான் வார்ம் மில்க் கை பொறுக்கிற அளவு சூடாக மில்க் எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை அப்படியே 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச ஈஸ்ட் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ நான் 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஆரிகானோ எடுத்திருக்கேன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஈஸ்டில் அரைச்சிருக்கோம் மில்க் வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நான் இதை பிசைஞ்சிட்டேன். இது 1/2 hour ஃபர்மெண்ட் ஆகட்டும். மூடி ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் வந்து சிக்கன் மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 250 கிராம் சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனோன்னா ஆயில் விட்டுடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆக வச்சு வச்சிடலாம். இப்போ இந்த மாவு பிசைஞ்சு 1/2 hour ஆகுது. ஈஸ்ட் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் திரும்ப ஒரு டைம். இப்போ நான் பிசைஞ்சு வச்ச 250 கிராம்ஸ்க்கு வந்து நான் 2 பீஸா செய்ய போகிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து பீஸா பேஸ் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு லைட்டாக மாவு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் நல்லா தேய்ச்சிட்டேன். இதில் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ரெட்டி வச்ச இந்த மாவை வந்து ஃப்ளிப் பண்ணி லைட்டாக கேஸில் வச்சு சிம்மில் வச்சு ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா குக் ஆகிட்டோம். லைட்டாக ப்ரௌன் வந்தால் போதும். இப்போ நம்ம பீஸா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன், சீஸு, லைட்டாக ஆயில் எடுத்திருக்கேன், பீஸா சாஸ் எடுத்திருக்கேன், கேப்சிகம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டாக சாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் பீஸா சாஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் நாங்கள் அங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் சிக்கன் வச்சுட்டேன். இதுக்கு மேலே கேப்சிகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்ககிட்ட ஆலிவ்ஸ் இருந்தால் ஆலிவ்ஸ் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் யூஸ் பண்ணல. இப்போ இதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் சீஸ் போட்டுட்டேன்.
இப்போ நான் பேன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வச்ச பேன் தான், லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வச்சுருந்த பீஸா எடுத்து இதில் வச்சிடலாம். லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக சைடில் ஆயில் விட்டுக்கிறேன். லைட்டாக விட்டால் போதும். இப்போ இதை நான் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது நல்லா சீஸ் உருக்கி வெந்துருச்சு. இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.